தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சுப்புராஜின் 17 வயது மகள் குறுக்கு சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் கடந்த 10ஆம் தேதி மாலை வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் வேடநத்தம் அருகே உள்ள காட்டு பகுதியில் மாணவி முகம் மற்றும் உடலில் காயங்களுடன் ஆடைகள் கலைந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் குளத்தூர் குறுக்கு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் குற்றவாளிகளை கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர். 6 மணிக்கு மேலே வெளியே போன பிள்ளைய வளர்க்கணும். 6:45 தேடி போன இடத்துல ஆள் இல்லை. நாங்களும் கத்தி பார்த்தோம், சவுண்டு கொடுத்து பார்த்தோம், ஒன்றுமே என்னன்னு கேட்கல. குளத்தூர் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க போனேன். அவங்க காலையில் 10 மணிக்கு வாங்க புகார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி குளத்தூர் வர்ற இடையிலேயே என் குழந்தை இறந்த செய்தி வந்தது. அந்த செடிக்குள்ளே கிடக்குதுன்னாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்படியே வேறு வேகத்தில் இங்கே வந்துட்டேன். இதுக்கு நடவடிக்கை எடுங்க. கண்டுபிடிச்சது நாங்கள் தான், போலீஸ் யாருமே வரல. அதுக்கப்புறம் இப்போ இப்படி எல்லாம் இங்கே கொண்டு வந்து தூக்கி வந்தப்புறம் தான் வந்தாங்க. மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமூக விரோதிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படுவதோடு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைத்திட துணை நிற்போம் என குறிப்பிட்டுள்ளார்.